வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்னைக்கு வகுப்பில் நம்ம 9ஆம் வகுப்பிற்கான கவிதை பேழை 1 தமிழோவியம் அப்படிங்கிற செய்யுளை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தமிழோவியம் அப்படிங்கிற இந்த செய்யுளை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான். இப்போ பாடலை பார்க்கலாமா? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் அப்படின்னு முதல் பத்தியில் சொல்கிறாங்க. காலம் பிறப்பதற்கு முன்னால் பிறந்தது தமிழ்மொழி, எந்த காலத்திலும் நிலையாக இருப்பதும் நம் தமிழ்மொழிதான். அகநானூறு புறநானூறு என்று சிறந்த இலக்கியங்கள் தமிழில் இருக்கிறது. அதில் அமைந்ததை சொல்லக்கூடிய இலக்கணங்களும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நிகரே இல்லாத காப்பியங்கள் தமிழில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஞ்சிறுகாப்பியம், ஐம்பெரும் காப்பியம், சிற்றிலக்கியங்கள், இப்படி இலக்கிய வகைகள் நிறைய இருக்குது. அதைத்தான் நிகரில்லாத காப்பியங்கள் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த காப்பியங்களையும் இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் நிறைந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது மனதுக்கு நெஞ்சுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் குறிப்பிடுறாங்க. நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்றாரு. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் சொல்லக்கூடியது திருக்குறள். இந்த திருக்குறளை படித்தாலே போதுமே, நம்ம வாழ்க்கை சுடர்விடும் தீபமாய் ஒளிர்ந்திடுமே அப்படிங்கிறது தான் ஈரோடு தமிழன்பன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாய் எனவே, சித்தர் மரபிலே தீதறுக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. எத்தனை சமயங்கள் இருந்தாலும் தமிழ்மொழி தாயாக இருந்து அவற்றை எல்லாம் வளர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விரலை மடக்கியவன் இசையில்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல, அழகான வீணையில் வாசிப்பதற்காக அமர்ந்துவிட்டு விரலை மடக்கி வைத்திருந்தால் வீணையில் இசை வெளிவர வாய்ப்பே இல்லை என்று சொல்வது போல, குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய குறையை பார்த்து அதை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு நாம் நம்மை திருத்திக் கொண்டு புனைந்து தமிழ் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் வளர்ப்போம் அப்படின்னு சொன்னால் தமிழை படிப்போம் அப்படிங்கிறது பொருள். இதனுடைய வினாவிடையாக பாருங்க. தமிழோவியம் எனும் தலைப்பில் ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுவன யாவை? அல்லது காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? இந்த வினா மிக முக்கியமான வினாவாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம விடைக்கு போயிடலாம். உலகம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றியது தமிழாகும். எந்த காலத்திலும் நிலைத்து இருப்பது தமிழே ஆகும். தமிழ் அகப்பொருள் புறப்பொருள் கொண்ட இலக்கணங்களையும் அது நிறைந்த இலக்கியங்களையும் நிகரில்லாத காப்பியங்களையும் நமது நெஞ்சங்களில் ஊர்வலமாய் நடத்துகிறது. இருட்டை நீக்க வரும் தீபமாய் ஒளிர மானிட பெருமைகளை சாதிக்கும் திருக்குறளை மட்டும் பின்பற்றினால் போதுமே என்பது தமிழை மேலும் உயர்த்துகிறது. பல சமயங்களை தமிழ் தாயாக ஏந்தி வளர்த்தது. தமிழ் சித்தர்களின் சிந்தனைகள் தீமைகளை அறுக்கும் கதிர்வீச்சுகளாய் பாய்ந்தது. விரல்களை மடக்கினால் இசை வருவதில்லை, விரல்களை மடக்கி வீணையை மீட்டினால் இசை வருவது போலவே குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதிய கோலங்களை புனைவோம்.
அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுகிறார். ஆசிரியர் குறிப்பு: ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கூ என்று புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.